வெளியே பூச்சு உள்ளே போச்சு என்பதை போல் வெளியில் வீடு கட்டியதைப் போல் ஷோ காட்டிவிட்டு வீட்டின் உள்ளே எந்த பணியும் செய்யவில்லை. இப்படிதான் செங்கல்பட்டு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் என்ன செய்கிறது? பிரதமர் நரேந்திர மோடியின் கனவு திட்டமான அனைவருக்கும் வீடு என்ற திட்டம் இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த திட்டம் செயல்படுத்துவதில் காஞ்சிபுரத்தில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதா? கழிவறை கட்டித் தருவதாக கூறி பொதுமக்களிடம் லஞ்சம் வசூல் செய்து இறுதியில் எதையும் முறையாக செய்யாதது போல் ஜோக்கர் திரைப்படத்தில் காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அதைப்போல ஒரு உண்மை சம்பவம் காஞ்சிபுரத்தில் நடந்துள்ளது. வெளியே சிமெண்ட் பூசி வர்ணம் அடித்து பயனாளர்களின் பெயர், திட்ட விவரம் ஆகியவை பதியப்பட்டு திட்டத்தின்படி வீடு வழங்கப்பட்டது. வீடு கட்டினதுக்கு இடிச்சு விட்டு போலாம். இந்த வீடு எதுக்கு தேவையில்லாத வீடு தான் இது. ஆனால் உள்ளே தளம் அமைக்கவில்லை, சுவர் பூசவில்லை, கதவு இல்லை, ஜன்னல் இல்லை, எதுவும் செய்யவில்லை. இப்படி ஏழைகளை தொடர் சிரமத்திற்கு உள்ளாக்கியவர்கள் யார்? அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள்? காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடுவாஞ்சேரி அடுத்த கீரப்பாக்கம் ஊராட்சியில் முருகமங்கலம், அருங்கால் ஆகிய கிராமங்கள் உள்ளன. இங்கு 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். சுமார் 30-40 ஆண்டுகளாக குடிசை வீட்டில் வசித்து வரும் மக்களுக்கு பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 1,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் வீடு கட்டித் தருவதாக கடந்த 2017ஆம் ஆண்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் அறிவித்துள்ளனர். பயனாளிகள் சம்மதித்த நிலையில் இத்திட்டத்திற்கான பணிகளை பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்ட அரசு அலுவலர்கள் துவங்கினர். ஆனால் நடந்தது என்னவோ தலைகீழ். வீடு கவர்மெண்ட் வீடு வந்திருக்குதுமா அப்படின்னு எங்ககிட்ட சொன்னாங்க. நாங்கள் போய் கேட்டோம். கேட்டதுக்கு நீங்களே கட்டிக்கிறீங்க கேட்டாங்க. எங்களால் முடியாது, நீங்களே கட்டி கொடுங்க, நாங்கள் ஊராக வேலைக்கு போகிறோங்க, நாங்கள் அப்படியே போய்ட்டு நாங்கள் எடுத்து வச்சு கட்ட முடியாது, வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு 2 பேர் வேலை செய்யணுமா, எல்லாம் மாதிரி பைசா உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்கள் ஒத்து போட்டு சரி அவங்களே கட்டித்தரோம் சொல்கிறப்ப நான் கிளீனாக பண்ணி கொடுத்து குடி போகிற மாதிரி பண்ணி கொடுத்துட்டு போகிற சொல்லி எனக்கு பேசி, அதுக்கப்புறம் இடையில அந்த வீடு கட்டுறது, சிமெண்ட் கொஞ்சமாக போகிறது, பவுடர் அதிகமாக போகிறது கேட்டால் இதுதான் நாங்கள் இந்த காசு தகுந்த வேலை தான் செய்ய முடியும் சொல்லி ஒன்றும் போய் கட்டி கொடுத்துட்டு போயிட்டோம். உள்ளே போய் தொட்டா எல்லாம் உதுது, மழை காலம் என்ன போகுதுன்னு தெரியல. கூரை வீடானவங்களும் உங்களுக்கு பயம் இல்லை. இப்போ இந்த வீடு ரொம்ப பயமாக இருக்குது. கேட்டதுக்கு லாஸ்ட்டில் ஒரே வார்த்தை முடிச்சுட்டாங்க, எங்களால் முடியாது, இவ்வளோ தான் கட்டி கொடுக்கணும், நீங்கள் காசு போட்டு கட்டிங்க. தங்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் பணத்தை கைரேகை மற்றும் ATM பின் எண்களை பெற்று அதிகாரிகள் பணம் எடுத்து மோசடி செய்வதாக பயனாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அவங்க கேட்டதுக்கு பணம் இருக்கிறது முடிஞ்சிச்சு, நீங்கள் எங்கே போய் சொல்கிறீங்களோ சொல்லுங்கள், எங்களால் அவ்வளோதான் முடியும். என்ன மாதிரி பைசா இந்த 19,000 வரும், அதையும் எங்களுக்கு கொடுக்கல. எங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணமே அவங்களே எடுத்துக்கிறாங்க. கைராக மட்டும் வந்து கேட்குறாங்க, நாங்களாம் படிக்கல, கைராக எடுக்கிறாங்க, பணம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் கேட்டால் பணம் இல்லை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி ஒரே வார்த்தை முடிச்சுட்டாங்க. அவ்வளோதான். அது எல்லாம் எங்களுக்கு பாத்ரூம் எல்லாம் கட்டி கொடுக்கல. பாத்ரூம் கட்டி கொடுக்குறது அன்னைக்கு பேசி ஆனால் கட்டி கொடுக்கல. பாத்ரூம் எல்லாம் எங்களுக்கு கட்டி கொடுக்கல. அரசு கொடுக்கும் 1,70,000 ரூபாய் பணத்தை தவிர 40 முதல் 50,000 ரூபாய் வரை கூடுதலாக தங்கள் கை காசு போட்டு வீடு கட்டியுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். இருப்பினும் அலுவலர்களின் அலட்சியத்தால் வீடுகள் தரமின்றி கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். அவ்வளோதாம்மா 1,70,000 முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நீங்களே தான் கை காசு போட்டு பார்த்தணும், இது பண்ணிக்கணும். எங்கெல்லாம் அதே பைசா போடுறேன்னு சொன்னதுக்கு பேங்க்ல ஒரு பேங்க்ல போடல, 4-5 பேங்க்ல போட்டுக்கிறாங்க. அந்த காசு ஏரியால காசு நாங்கள் கன்ஃபார்மாக ஏரியால காசு பேங்க் உங்கள் பேங்க்லேயே நான் போட்டுருவோம் அப்படின்றதுக்கு பேங்க்லேயே வந்த பாடு இல்லை. எங்களுக்கு 18,000 கொடுக்குறேன்னு சொல்லி அதுவும் ஏமாற்றி போயிட்டாங்க. இது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, 1,70,000 முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
எதுவுமே பேச முடியல அவங்ககிட்ட. எங்கள் வீட்டில் கட்டினதுக்கு கட்டாமலே இருக்கலாம் அதுக்கு வீடு. அதுக்கு நாங்கள் அந்த ஓலை வீட்லேயே நாங்கள் இருந்துட்டு போவோம். அது ஒழுகுதோ, மழை வந்தால் ஒழுகுதோ இல்லை சாயுதோ அப்படியே நாங்கள் இருந்துட்டு போவோம். எதுக்கு கவர்மெண்ட்டில் கட்டி கொடுக்குறாங்க, எதுக்கு இதே குழந்தைங்க வச்சுன்னு படுத்துன்னு இருக்கோம். திடீர்னு ஒரு புயல் வந்துச்சுன்னா அது என்ன அதுக்காக அந்த வீடு? குழந்தைங்க எதனா பாதிப்பாங்கன்னா தருவாங்களா? மறுபடியும் வீரில் விட்டு இருக்கு பாருங்க, நீங்களே பாருங்க, அப்படியே தெரியுது அந்த வீரில் படப்படன்னு வீரில் விட்டுருக்கு. பூசும் போதே வீரில் விட்டுடுச்சு, அப்பவே கல் ஆடிச்சு. அப்பயும் நாங்கள் கூட்ட அதிகாரங்கிட்ட பேசுகிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ரூஃப் போட்டால் சரியாயிடும், ரூஃப் போட்டால் செட் ஆகிடும் அப்படின்னாங்க. அப்பயும் நான் அவங்க கட்ட வேணாம் நிப்பாட்டி, நான் சார் அதிகாரம் வந்த பிறகு கட்டுங்கன்னு சொல்லி அதிகாரம் வந்து பார்த்த பிறகு அப்பயும் அவங்க வந்து அசால்ட்டாக விட்டாங்க. ரூஃப் போட்டால் சரியாயிடுமான்னு. ரூஃப் போட்டால் கிராசிங்காக தான் போயிடுச்சு. ஒரு ஆணி அச்சல சாஞ்சி போயிடும் போலுக்குது, அப்படி இருக்குது. அவர் வந்து ஓவர் சார் வந்து பெயிண்ட் அடிக்க சொன்னார், பார்வையிட்டு முடிச்சுடுங்க நாங்கள் பணம் தரோன்னு சொன்னார். ஆனால் பணம் வரல. 1 லட்ச ரூபாய் தான் வந்திருக்கு. பாத்ரூம்லாம் வந்து யார் கட்ட சொன்னாங்க? பாத்ரூம் கவர்மெண்ட் கட்ட சொன்னாங்க, நாங்களே தான் கட்டணும். ஆனால் பணம் வரல. அங்கேயே போய் ஆஃபீஸில் போய் பேசுனதுக்கே பணம் எல்லாம் வந்துச்சுமா, இதுக்கு மேலே என்ன பணம் வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. எழுத படிக்க தெரியாத காரணத்தை வைத்து தங்களை அதிகாரிகளும் பொறுப்பாளர்களும் ஏமாற்றி விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் இது குறித்து விளக்கம் அளித்துள்ள காட்டாங்குளத்தூர் ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் ஓவர்சீஸ் சரவணன், இதில் எந்த முறைகேடும் நடக்கவில்லை என்கிறார். அப்படி செய்ய முடியுமா? நீங்க சொல்லுங்க, இந்த காலகட்டத்தில் அப்படி செய்ய முடியுமா? ஏதோ தவறான செய்தி நினைக்கிறேன். எல்லாமே பெனிஃபிஷரி ஓரியன்ட், பெனிஃபிஷரி தான் போய் சேரும். யாரோ தவறா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெனிஃபிஷரி தான் போவோம். அது எப்படி நம்ம தவறா எடுக்க முடியும் சார்? நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட இருந்து நான் அக்கௌண்ட் எடுக்க முடியுமா? படிக்காதவங்க இருந்தா கூட அக்கௌண்ட் பண்ண முடியாதுல்ல. நாங்க நேரில் போயிட்டு ஆய்வு பண்ணதுல என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் இது வரையும் எங்கிட்ட பேசுனதுல நாங்க இது வரைக்கும் யாருமே நாங்க அமௌண்ட் இது கையில வாங்கல. அந்த அமௌண்ட் இல்ல சார், மக்கள் சொல்றாங்கன்னு ரைட்டு. அதிகாரி எப்படி போய் வாங்குவாங்களா? அவங்களுக்கு செய்தி கொடுக்கறதா நினைப்பாங்க, அவங்களுக்கு நல்ல செய்தி கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு தீங்கு நினைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு தெரியாது இல்ல, நீங்க நியூஸ் ரிப்போர்ட்டர், யாராவது சொல்லி கொடுப்பாங்க, புரளி அப்படி இப்படி நடக்கும். ஆனா அந்த பெனிஃபிஷரி கிட்ட தான் பணம் போகும். பெனிஃபிஷரி சும்மா ஏதாவது மற்றவங்க சொல்றாங்க கொள்றாங்கன்ட்டு வேற மாதிரி சொல்லலாம். அவங்க தான் கட்டணும், அவங்க தான் கூட போட்டுக்கணும். அப்பதான் வீடு நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை. மேக்சிமம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு எந்த காலகட்டத்திலையும் பில்லு நிறுத்தாம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, கொடுத்து ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி செய்து முடிக்கிறோம். செய்து முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு முழு உதவி பண்றோம். இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? இவங்க பொய் சொல்றாங்கன்றது உங்களுக்கு தெரியலையா சார்? நீங்க வேணா டவுன்லோட் பண்ணி பாருங்க சார். நீங்க வீடை பத்தி பெனிஃபிஷரி தான் கட்டணும், எந்த கான்ட்ராக்டரும் கட்டக்கூடாது. இப்போ நான் பில்லு தரல, சரியான நேரத்தில் அவங்க கட்டிக்கலாங்க. இப்போ நான் தராதான் நிற்கிதுன்னா அது நான் பொறுப்பு சார். அப்ப நீங்க அவங்க என்னதான் ஏமாத்துட்டாங்க உடைய, நான் அவங்களை ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கேட்கறது அப்படிதான் இருக்கு. இந்த விவகாரம் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு விசாரணை நடத்த வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் முறையிட்டுள்ளனர். அரசு திட்டமிட்டாலும் அது ஏழைகளை சென்று சேர்வதில் இருக்கும் சிக்கலுக்கு இந்த சம்பவம் நல்ல உதாரணம்.